நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஆலயங்கள் என்பதே மக்களின் பிரார்த்தனைகளும் நன்றி அறிவித்தலும் நிறைந்திருக்கும் இடம்தான். அதிலும் நன்றியின் வெளிப்பாடாகவே ஒரு ஆலயம் இருக்கிறது என்றால் அது எத்தனை அற்புதமான விஷயம்! அப்படி நன்றியின் தரிசனமாக நிற்கிறது சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் உள்ள திரு இருதய திருத்தலம். பிரெஞ்சு தேசத்தை சேர்ந்த அருள் திரு பெர்டினனாட் செல் அடிகளார் திருப்பணிக்காக 1878 இடைக்காட்டூர் வந்தார். சுமார் 180 குடும்பங்கள் இருந்த அந்த ஊரில் கூரை கோவிலாகவே இருந்தது தேவாலயம். இது அவர் உள்ளத்தை குமுறச் செய்தது. நிதி தேடி தன் தேசம் போனார் அடிகளார். அங்கே தீராத உடல் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார் மரிய அன்னாள் என்ற பெருமகள். பிரார்த்தனையே தீர்வு என நம்பி ரீம்ஸ் நகரில் உள்ள திரு இருதய ஆலயத்தில் அமைந்திருக்கும் இயேசுவின் திரு இதயத்திடம் இடையராது வேண்டி நோயிலிருந்து மீண்டார். எப்படி இறைக்கு நன்றி சொல்வது என உள்ளம் ததும்பிக் கொண்டிருந்த மரிய அன்னாள் முன் வந்து நின்றார் அருள் திரு பெர்டினனாட். அந்த வாய்ப்பை பற்றி கொண்ட மரிய அன்னாள் பெரிய கொடையும் கொடுத்து ரீம்ஸ் நகரில் உள்ள திரு இருதய ஆலயத்தைப் போல அந்த ஆலயம் வரவேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார். பெரும் நிதியோடு வந்த அருள் திரு பெர்டினனாட் கலையின் வடிவமாக உருவாக்கினார் திரு இருதய திருத்தலத்தை. உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஏஞ்சலோவின் சிற்பங்களோடும் புனிதர்களின் சுரூபங்களோடும் பிரெஞ்சு கட்டட கலை வண்ணத்தோடும் நிமிர்ந்து நிற்கிறது இந்த ஆலயம். அந்த சொரூபங்களும் சூரிய ஒளியில் ஜொலிக்கும் கண்ணாடிகளும் பிரெஞ்சு தேசத்தில் இருந்து பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்டவை. தமிழக அரசு இதை சுற்றுலாத்தலமாக அறிவிச்சிருக்கு. அது சும்மா ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. சுற்றுலாத்தலமாக அறிவிக்கிறதுக்கு இந்த கோவிலுடைய சிறப்புகள், குறிப்பாக இங்கே உள்ள சிற்பக்கலையும், ரெண்டாவது இந்த கண்ணாடி வேலைப்பாடுகளும் சொல்லலாம். இந்த கண்ணாடி வேலைப்பாடுகள் எல்லாமே போக்குவரத்து வசதி இல்லாத அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் நாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி சிலைகளும் சரி, பிரான்ஸ் நாட்டிலேருந்தே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சிலைகள்லாம் உள்ள சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமான ஒரு மனித உருவில் இருக்கிற ஒரு மனிதருடைய அந்த உருவங்கள் எப்படி உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத தத்ரூபமான ஒரு வடிவமைப்பில் இங்கே காமிச்சிருக்காங்க. கண்ணாடி வேலைப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஃபிட் பண்ண மாதிரி அந்த மாதிரியான அமைப்பில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. சூரிய ஒளியில் மிளிரக்கூடிய வண்ணமாக அந்த கண்ணாடிகள் கோயிலுடைய உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிறது. வெளியில் இருக்கிற அந்த சூரிய வெளிச்சம் பட்டு உள்ளே அந்த உருவ அமைப்புகள்லாம் மிக அழகாக தெளிவாக தெரியும். இந்த ஆலயத்தில் இருக்கும் திரு இருதயம் பற்றி இன்னொரு பின்னணியும் சொல்கிறார்கள். பிரெஞ்சு தேசத்தில் வாழ்ந்த அருட்சகோதரி மார்க்ரெட் மேரி முன் தோன்றி இயேசுபிரான் தன் இதயத்தை திறந்து காட்டினாராம். அதை வைத்து இயேசுவின் திரு இருதயத்தை விளக்கி 3 சுரூபங்களை வடித்தாராம். அவற்றில் ஒன்று அருட்சகோதரி மார்க்ரெட் மேரி வாழ்விடத்திலும், இரண்டாவது பிரெஞ்சு தேசம் ரீம்ஸ் நகர தேவாலயத்திலும் இருக்க, 3வது சுரூபம் இந்த இடைக்காட்டூர் திரு இருதய ஆலயத்தில் இருக்கிறது, இயேசுவின் இருதயம்.